ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நீ வரப்புற எபிசோட்ஸ்க்கான விஷயமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ராஜி, மீனா எல்லாருமே சேர்ந்து மயிலை பார்க்க போகிறாங்க. நம்ம கோமதியோடு சேர்ந்து அங்கே எப்படா அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க. பாக்கியம் வந்து அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு. அதாவது அன்னைக்கு சண்டை போட்டாங்க, இன்றைக்கி விஷயம் தெரிஞ்ச உடனே பார்க்க வராங்களாமா, இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்னொரு சைடு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சலிக்கு சரவணன் வாக்கு கொடுக்குறாங்க, நான் இந்த தடவை உன்னை ஏமாற்ற மாட்டேன், கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. சரவணன் குழந்தை வேணும், ஆனால் மயில் வேண்டான்னு நினைக்கிறாங்க. ஆனால் மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுலேருந்தே, ஏன் அதுக்கு முன்னாடி கூட மீனாவுக்கு கோவம் வந்துச்சு, ஆனால் இப்போத்துலேருந்தே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சோ அப்போவே சரவணன் மாமாவும் மயிலாக்காவும் நடந்த எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு சேர்ந்து வாழணும், வீட்டில் எல்லாருமே ஏற்றுக்கணும், சரவணன் மாமா கூட மயிலாக்காவை சேர்த்து வைக்கணுன்றது தான் மீனாவுடைய ஆசை. அவங்களுடைய ஆசை கிட்டத்தட்ட நிறைவேற ஸ்டேஜில் நம்ம சரவணன் அஞ்சலிக்கு வாக்கு கொடுக்குறாங்க. வீட்டில் எல்லாருமே மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு உடனே அவங்க பண்ண தப்பை யாரும் மன்னிக்கலை. ஆனால் கோவத்தில் தான் இருக்காங்க. ஆனால் குழந்தை வேணும்னு அவங்களும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அதே சமயத்தில் சரவணன் எடுத்த முடிவு மாதிரி குழந்தை வேணும் மயில் வேண்டான்னு முடிவு பண்ணலை. குழந்தை இருக்கிறதுனால மயிலை பார்க்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட கண்டிப்பாக மயிலை இந்த வீட்டாளுங்க எல்லாரும் ஏற்றுக்க தயாராக தான் இருக்காங்க. நம்ம சரவணன் மட்டும்தான் இப்போ அதுக்கு எதிர்மாறாக நிற்கிறாரு. ஆனால் அஞ்சலியுமே கூட இப்போ சரவணனை முழுசாக நம்புகிறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் அந்த மாதிரி. நாம் லவ் பண்ண நாம் விரும்பின வாழ்க்கை கிடைக்காம நம்ம விருப்பத்துக்கு மீறி அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது நிலைக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரவணனை திரும்பவும் மீட் பண்ணும். அவனோட வாழ்க்கையிலேயும் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. நம்மளோட வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்து டிவோர்ஸ் ஆகி நிற்கிறோம். சரவணனுக்கும் டிவோர்ஸ் ஆக்க போது நம்ம 2 பேரும் திரும்பவும் பேசி பழகிக்கிட்ட ஆரம்பித்தோம். அவனோட வாழ்க்கை வீணாக போகுது, உனக்காக வாழ்க்கை துணியாக நான் வரேன் அப்படின்ற மாதிரி அஞ்சலி சரவணனும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திரும்பியும் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றதுனால ஸோ கண்டிப்பாக இனி வீட்டில் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. கோர்ட்லேயும் சரி மயிலும் சரி சரவணன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நடந்த பிரச்சனையெல்லாம் ஒரு காரணமாக எடுத்துக்கவே மாட்டாங்க. அந்த குழந்தைய காரணமாக வச்சு 2 பேரும் சேர்ந்து வாழணும் தான் முடிவு பண்ணுவாங்க. அப்படின்னா நாம் முடிவு பண்ணது, நாம் யோசிச்ச விஷயம் தப்பாக போயிடுச்சு. அப்போ நமக்கு சரவணன் இல்லையா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் அஞ்சலி பேசினாங்க. ஆனால் அவங்களோட ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட சரவணன் ஸோ மயிலுக்கு அதாவது அஞ்சலிக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க, இனி நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. சரவணன் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாரோ அப்படின்றது தான் உண்மை. அஞ்சலியோட சுச்சுவேஷனுக்காக ஏற்கனவே அவங்க லவ் பண்ணாங்க அப்படின்றதுக்காக அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான விஷயங்களையும் யோசிச்சு பார்த்து இவரோட வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்களையும் யோசிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்திருக்க கூடாது. அவங்களுக்கு நடந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்களுக்கு இன்னும் சட்டப்படி வாகத்து ஆகலை. இப்போ மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. வீட்டாளுங்களோ இல்லை சரவணன் எடுத்திருக்கிற முடிவை வீட்டாளுங்க கிட்ட சொல்லியோ ஸோ அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, மயில் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதுக்கப்புறம் சரவணன் வாக்கு கொடுத்துருக்கலாம். இப்போது வீட்டாளுங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. சரவணனோட மனசில் மட்டும்தான் மயில் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்ற எண்ணம் இருக்குது. வீட்டில் இங்கே எல்லாருமே குழந்தைக்காக மயிலை பார்க்க போயிருக்காங்க. ஸோ சரவணன் கூட அவங்கள சேர்த்து வைக்கணும்னு கோமதி, மீனா இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவர் வாக்கு கொடுத்தது மிகப்பெரிய தப்பு. இது பெரிய பிரச்சனையில் தான் போய் கண்டிப்பாக முடியும். சரவணனுடைய முடிவு தெரிஞ்சால் பாண்டியன் ரொம்ப ரொம்ப கோவப்படுவார். ஆல்ரெடி நீ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கே அவங்கள கண்டித்து சரவணன் கிட்ட கோவப்பட்டாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே. அந்த எல்லா சுச்சுவேஷனையும் தாண்டி சரவணன் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்க கூடாது, வீட்டுக்கே தெரியாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அவருமே முதல்ல ஒரு தடவை வாழ்க்கையில் ஏமாந்துட்டோம், இனி ஏமாறக்கூடாது. நாம் லவ் பண்ண பொண்ணு நம்ம கண் முன்னாடி வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நிற்கிறா, இது நமக்கான ஒரு வாய்ப்பாக தான் நம்ம எடுத்துக்கணும், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நம்ம சரவணன் வந்து நினைக்கிறாரு. அப்படி நினச்சதுனால தான் இப்படி ஒரு விஷயத்த அவர் பண்ணி சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. இன்னொரு சைடு இங்கே இவங்க எல்லாரும் போய் அவங்க வீட்டுக்குள்ளே நின்ன உடனே இவங்க எல்லாரையும் பார்த்து அவங்க மயில் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. உள்ள வாமினா உள்ள வாங்க தேவைன்னு தான் உள்ள ராஜின் தான் எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா உட்காருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ கோமதி நடந்துக்கிற விஷயத்த பார்த்து நம்ம பாக்கியத்துக்கு அவங்க மேலே இருந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு. ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு அவங்க கிட்ட 4 வார்த்தை நறுக்கணும் பேசணும் அப்படின்னு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது தான் பொண்ணு அவங்க தாங்கன்னு இப்போவே பேசுகிறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, நம்ம பொண்ணு போய் அந்த வீட்டில் சேர்ந்து வாழ்வா,
மாப்பிள்ளையோட சேர்ந்து, அதனால நாம எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அவளோட வாழ்க்கையை அவள் பார்த்துக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டா. இனி நாம ஏன் பிரச்சனை பண்ணணும்? இந்த குழந்தை அந்த வீட்டில் மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழ்றதுக்காக கொடுத்துருக்க கடவுளாக கொடுத்துருக்குற ஒரு வாய்ப்புன்னு நம்ம நினச்சிப்போம். நாம் ஏன் மயிலை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு அவங்க பாக்கியம் வந்து நினச்சிக்கிட்டு அமைதியாயிடுறாங்க. ஏமா 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 இப்படி ஓடுற, எதுக்கு இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு இவ்வளோ அவசரமாக ஓடுற, உட்காரு, இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கணும், இப்படி வேகமாக ஓடுற, உட்காரம்மா மயில், நீ வேலைக்கு போகிறேன்னு தெரிஞ்சதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இந்த சமயத்தில் விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் போகிறதுக்கே எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே போய் எதுக்கு அந்த வேலையெல்லாம் நீ செய்யணும்னு. ஆனால் இப்போது நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் என்னால் பார்க்க முடியல, உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சமயத்தில் தான் அவங்கக்கிட்ட ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்க, சாப்பிடு, வேலைக்கு சாப்பிட்றியா, மாத்திரை போட்டியா, செக்கப்லாம் போனியா, இப்போ எத்தனை மாதம், இதெல்லாம் கோமதி கேட்டு விசாரிச்சுக்கிறாங்க. பாக்கியம் அப்பயும் ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. இவ்வளோ நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போ மட்டும் பாசம் பொத்திக்கிட்டு வந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் இந்த விஷயத்த வந்து சொன்னப்போ எங்கள் மேலே கோவப்பட்டீங்க. சரி இதெல்லாத்தையும் விடுங்க, உங்கள் பிள்ளை கேட்ட கேள்வி தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாங்க. தெரியும் சமதி, எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், எதுவுமே தெரியாமல் இங்கே வரல. சரவணன் அப்படி கேட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மயிலு இங்கே பாருமா, சரவணன் அப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்கக்கூடாது. அவனை நானே நிறைய கண்டிச்சுட்டேன், அவன்கிட்ட திட்டவும் செஞ்சேன், கோப்படவும் செஞ்சேன். இப்படி ஏன் அவன் கேட்டான்னு எனக்கே சத்தியமாக புரியல. நான் தான் அவனை பெற்று வளர்த்தேனான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. அந்த அளவுக்கு நான் கோவப்பட்டு அவனை அடிச்சுட்டேன். அவன் பண்ணது மிகப்பெரிய தப்பு. எந்த பொண்ணையும் பார்த்து கேட்கக்கூடாத வார்த்தையை அவன் கேட்டுட்டான். அது எப்படி அவங்க அப்படி கேட்டிருக்கலாம்? இதெல்லாம் ரொம்ப தப்பு. உன்னை பற்றி எனக்கு தெரியுமா, நீ பொய் சொல்லியிருக்க, இதெல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட. ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் அவன் நினைக்கிற அளவுக்கு நீ கண்டிப்பாக கிடையாது. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு, நான் நம்புகிறேன். இது நம்ம வீட்டு வாரிசு, எங்கள் வீட்டோடைய முதல் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொன்ன ஒரு வார்த்தை தான் அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கோபத்தை தணிச்சு மனசு ஆறுதலாகவும் இருக்குது. நம்ம மயிலுக்கும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு வந்து இப்போ வயிற்றை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க, வயிறு லேசாக தெரிய ஆரம்பிக்குது. இதனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உண்மையிலே கோமதி வந்து அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. வயிற்றை தொட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும் குழந்தைய, உன்னை நாங்கள் அப்படி கைவிட்ட மாட்டோம், நீ கண்டிப்பாக சரவணன் கூட சேர்ந்து வாழ்வ, இதுக்கு நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கோமதி இவங்க ஒரு பக்கம் வாக்கு கொடுத்துட்றாங்க. ஆல்ரெடி பாண்டியன்னு சொல்லி தான் அமிச்சாங்க. சரவணன் மனசில் என்ன இருக்குது, குழந்தை உருவாகிருக்கு, இப்போ குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இந்த டிவோர்ஸ் விஷயத்துலையும் நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் வருது. இதையும் வச்சு சரவணன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் எல்லாரும் உட்காந்து கலந்து பேசி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பாண்டியன் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காம மயில போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க. ஆனால் அதே சமயத்தில் இவங்க வாக்குறுதியும் கொடுத்துட்டாங்க. சரவணனோட மனசுலையும் வேற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது என்ன பண்ண போகிறாரு நம்ம பாண்டியன் அப்படின்னு தான் தெரியல. இப்போது மயிலும் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாக்கியம் இருந்துக்கிட்டு இங்கே வந்து பார்த்துட்டு போகிறது, உங்கள் பையன் கேட்டது எல்லாம் சரிதான், நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் வருது, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்ட உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க மீனா, ராஜு எல்லாருமே. என்ன சொல்கிறீங்க அக்கா, என்னக்கா அம்மா சொல்கிறது அப்படின்றாங்க. ஆமாம் ராஜு அப்படின்னவும், கவலைப்படாதீங்கக்கா, ஏன் பயப்படுறீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டா போதுமா? கட்டினவர் என்ன சொல்கிறாரு, வயிற்றுல புள்ள இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவர் குழந்தான ஒத்துக்கிட்டு இவ கூட சேர்ந்து வாழ்றதா முடிவெடுத்திருக்காரா? என்ன பண்ணியிருக்காரு? நாங்கள் ஒன்றும் நாங்கள் பண்ண தப்பை மறைக்கல, இல்லைன்னு சொல்லலை, எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டோம். நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான், கோர்ட்டு கேஸுன்னு இழுத்துருக்க கூடாது, எங்கள் சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்கள் பிள்ளை வாழ்க்கை எங்கே நாசமாக போயிட்டோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் நாங்கள் என்னென்னமோ புரியாமல் பண்ணிட்டோம். அதுக்காக இப்படியே எங்கள் பொண்ணை விட்டுற முடியாது. நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குது, எப்படியாச்சு நீங்கள் சம்மதிச்சு ஒத்துக்க வைக்கணும். அப்படி இல்லைன்னா நான் இதுக்கு மேலே என்ன வேணாலையும் பண்ணுவேன். இப்போது மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இதை ஒரு விஷயத்த கோர்ட்டில் சொன்னால் போதும், கோர்ட்டே அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்காது, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பேசிக்கிறோம், அதான் அத்தை இருக்காங்கல்ல, நாங்கள் பேசிக்கிறோம், மாமா கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்றாங்க. இங்கே அப்படி சொல்லிட்டு போய் நாளைக்கு வந்து எதுவும் அங்கே பேசக்கூடாதுமா, அப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது பார்த்துக்கோ, அப்புறம் என்ன கோர்ட்டு கேஸுன்னு இழுக்க வச்சுட்டாங்க அப்படின்னாலாம் சொல்லக்கூடாது. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் உங்களுக்கும் தெரியும், அந்த வீட்டோட வாரிசு வரப்போகுது, குழந்தைக்காக வச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து தான் ஆகணும். போக போக எல்லாமே பழகி போயிடும், பண்ண தப்பு என்றைக்குமே அதுக்குன்னு மறக்க முடியாதுன்றது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், எங்களுடைய ஒட்டு உறவும் வேணான்னா கூட அந்த வயிற்றுல வரல பிள்ளைக்காக அவளை மட்டுமாச்சு நீங்கள் கூட ஏற்றுக்கோங்க, நாங்கள் எப்படியோ ஒன்று போகிறோம், அவள் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசவும், கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்ல விஷயமா தான் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக கோமதி மீனா எல்லாருமே பாக்கியத்துக்கிட்ட உறுதி கொடுக்குறாங்க. அப்போது இங்கே மயிலுமே இருந்துக்கிட்டு நாளைக்கு கோர்ட்டில் ஏறிங்க வருது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா
இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் சரவணன் கிட்ட பேசுகிறோம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமதியும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. மயில்கிட்ட எல்லாருமே பேசி முடிச்சுட்டு, உன்னை அமைதியாக தானம்மா இருக்க சொன்னேன், நீ ஏமா அவசரப்பட்டு அத்தை கிட்ட இப்படி பேசுகிற அப்படின்னும், இங்கே பாரு மயிலே, அவங்களுக்கும் விஷயம் தெரியும், இப்போ உன்னை தெரிஞ்சதுனால தான் உன்னை ஏற்றுக்கிற மனநிலையில் தான் அவங்களும் இருக்காங்க. அவங்க பிள்ளை எந்த நிலைமையில இருக்காரோ தெரியல, அவங்க பிள்ளை என்ன சொன்னாரோ தெரியல. அன்னைக்கே உன்னை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்டவர் இப்போ பிள்ளை மட்டும் வேணும் நீ வேணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? நாளைக்கு கோர்ட்டில் இயரிங் வருது, அவங்க சாதகமாக பேசினாதான் நான் அமைதியாக இருப்பேன். அதை விட்டுட்டு குழந்தை வேணும் நீ வேணா இல்லை வேற ஏதாச்சும் முடிவு எடுத்தாரு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக நான் குழந்தைய கொடுக்க விட மாட்டேன். குழந்தைய எனக்கு கொடுத்துட்ட அவ்வளோதான். உன்னை வளர்த்து எனக்கு அந்த குழந்தைய வளர்க்க தெரியாது, நான் பார்த்துப்பேன். நீ எக்கேடாச்சும் கெட்டு போன்னு உன்னை விட்டுடுவேன் தெரிஞ்சுக்கோ. டிவோர்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து நின்னான்னு வச்சுக்கோ. அவர் இன்னொரு கூட பொண்ணு கூட பழகிட்டு இருக்காரு, நீ வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு குழந்தை மட்டும் வேணும்னு அவர் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு சொகுசாக போயிடுவார். நீ கஷ்டப்படணுமா? நாளைக்கு கோர்ட்டில் குழந்தை இருக்கிற விஷயத்த காரணமாக வச்சு குழந்தையோட உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட பழகிறாருன்னு அவர் என்ன நார் அடிச்சிடும். அப்புறம் என்ன வேணாலும் நடக்கும். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அவ்வளோதான். எப்படி இருந்துக்கணுமோ அப்படி பேசிக்கோ ஓரகத்திக்கிட்ட, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி ரூம்குள்ளே போயிடுறாங்க. அவங்களுடைய அம்மா இன்னொரு சைடு இங்கே மயிலுக்கு பயங்கரமாக கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ கோர்ட்டில் இயரிங் வரப்போது, நாளைக்கு என்ன மாமா பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு தான். சரவணன் அஞ்சலிக்கு வாக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. நைட்டு வந்து இவங்களுமே வந்து மீனா வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து மயிலை பார்த்துட்டு அவங்களுடைய வீட்டுக்கு தான் திரும்பவும் போகிறாங்க. மதியம் வந்துட்டு இப்போது இங்கே செந்திலும் லீவுன்றதுனால வீட்டில் தான் இருந்தாருங்களா. மீனா கால் பண்ணி செந்திலையும் வீட்டுக்கே வர சொல்லிட்டாங்க. நம்ம இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுனால, நீ தான் இங்கே பட்னியாக போட்டுட்டு போயிட்டே, எனக்கு வேறு வழி இல்லை வந்து தானே ஆகணும் அப்படின்னு அங்கேருந்து செந்திலும் மதியம் வந்து வீட்டுக்கு கிளம்பி வராரு. வந்த உடனே இங்கே மதியம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால எல்லாருக்கும் பிரியாணி தான் செய்கிறாங்க. எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. முதல்ல எல்லாருமே உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அப்புறம் தான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் பாண்டியன் இந்த விஷயத்த பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு கோமதி, நான் சொன்ன மாதிரி போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு. அதெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து அந்த பிள்ளையை பார்த்து பேசினியா அப்படின்றாங்க. பேசினாங்க. உண்மையிலேயே அவள் கர்ப்பமாக தான் இருக்கா, நல்லா இருக்காங்க. ஆனால் என்ன மன ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான்னு போல தெரியுது. அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா பேசுகிற விதத்தை வச்சு பார்த்து, மீனா சொல்கிற விதத்தெல்லாம் வச்சு பார்த்து அவங்க ரொம்ப கஷ்டம் தான் படுறா போல இருக்குங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தும் அவள் இப்போ அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குங்க அப்படின்றாங்க. அப்புறங்க இன்னொரு விஷயம், நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் வருதாம். ஏடா சரவணா, நீ கூட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை. அவங்க வீட்டு ஆளுங்க சொன்னாங்க. ஏங்க இதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் வருது, திரும்பவும் நாளைக்கும் போய் சரவணன் டிவோர்ஸ் வேணும்னு நிற்க போகிறானா? குழந்தை இருக்குங்க, நடுவில் குழந்தைய வச்சு முடிவு எடுக்கணும்ல. அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும். சரவணன் நீ வாடா இங்கே. ஏங்க இவங்கிட்ட என்ன ஏதுன்னு கேளுங்க, எல்லோரும் பேசி ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணுங்க, நமக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி கோமதி கேட்குறாங்க. இந்த விஷயத்தை கேட்டுட்டதும் பாண்டியனுமே ஆமாம் இல்லை நீ சொல்கிறது சரிதான்னு யோசிக்கவும் செய்கிறாங்க. இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது மாமா? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நாளைக்கு கோர்ட்டில் போய் நின்னாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிய வந்தால் கண்டிப்பாக டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. குழந்தைக்காக சேர்ந்து வாழ சொல்லி தான் அவங்க சொல்வாங்க. வேறு வழி இல்லை மாமா. மயிலக்காவும் பண்ண தப்பாக உணர்ந்துட்டாங்க. அவங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாமளும் ஒரு தடவை மயிலக்காவை மன்னிச்சு விடலாம்ல மாமா அந்த குழந்தைக்காக அப்படின்னு தான் இங்கே மீனா பேசுகிறாங்க. என்ன மாமா நான் சொல்கிறது சரியா அப்படின்னு இங்கே பாண்டியன் கேட்குறாங்க. என் மனசில் இதுதான் இருக்கு மாமா அப்படின்னு, நான் இதுக்கு தான் ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க. அப்போது செந்தில் இருந்துக்கிட்டே, ஏய் என்னடி பேசுகிற நீ பேசுறது சரியா? அப்போ அவங்க பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு ஏற்றுக்கணும்னு சொல்கிறியா அப்படின்றாங்க. அதுதானங்க இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. நீ வேற வாயை மூடுடி, அண்ணனுடைய மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நீங்களா எதுக்கு ஆளால் கொண்டு பேசுகிறீங்க அப்படின்னு செந்தில் சொல்கிறாங்க. ஏடா என்ன இருக்கு அவன் மனசுல? இன்னமும் இதுக்கப்புறமா அவன் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆமா தப்பு நடந்து போச்சு, போய் சொன்னா கோர்ட்டு கேஸை இழுக்க வச்சா, சண்டை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, எல்லாம் சரிதான். ஆனா இப்ப அவ கர்ப்பமா இருக்கா, வேற என்ன பண்ண முடியும்? நம்ம குழந்தை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவளை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு அப்போ குழந்தை மட்டும் நமக்கு வேணும்னு சொன்னா அது எப்படிடா? பெத்த தாய் ஒத்துப்பாளா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஒத்துக்காம என்னமா பண்ணுவான் அப்படின்னு நம்ம சரவணன் கேட்ட கேள்வி எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னடா கேட்குற நீ? என்ன சொல்கிற நீ? ஒத்துப்பாலான்னு கேட்குறியா? அப்போது உன் மனசில் செந்தில் சொல்கிற மாதிரி என்ன தான் இருக்கா அப்படின்றாங்க. அம்மா நான் என்னம்மா சொன்னேன் அப்படின்னு செந்தில் கேட்கவும், நீ வாய மூடிட்டு அமைதியாருடா. அப்போது மீனா சொல்கிற மாதிரி உன் மனசில் எந்த எண்ணமும் இல்லையா? நானும் மயிலுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன்டா. கண்டிப்பாக மயிலை நான் கைவிட மாட்டேன். இந்த குடும்பத்தில் அவள் வந்து சேர்ந்து வாழ்வான். நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் எடுக்கிறப்போ இப்படி பேசினா எப்படிடா அர்த்தம் அப்படின்னும் பாண்டியன் இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி சொல்கிற கோமதி அப்படின்னு. ஆமாங்க பின்ன என்ன பண்ண முடியும்? கர்ப்பமாக இருக்கிற வச்சுக்கிட்டு இவன் பேசின தப்பை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பார்க்கவே பாவம்
பாவமாக இருக்குங்க. மீனா சொல்கிற மாதிரி அவள் பண்ண தப்ப உணர்ந்துட்டா. மன்னிக்கிறது தாங்க மனுஷ குணம். குழந்தைக்காக வச்சு அவளை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். இவன் பேசுறது நியாயமா? நீங்கள் என்னங்க யோசிக்கிறீங்க அப்படின்னவும், இப்போது நீயும் வாக்கு கொடுத்துட்டு வந்து நின்று இருக்க, நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் வருது, மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இது எல்லாத்தையும் யோசிச்சு வச்சு பார்க்கும்போது மீனா சொல்கிறதும் நீ சொல்கிறது தான் சரின்னு எனக்கும் தோணுது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. பா என்னப்பா நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. முதல்ல மயிலோடைய விஷயம் தெரிய வந்தப்போ கொஞ்சமாக மயிலுக்கு சப்போர்ட் நின்னீங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மயில் பண்ண பிரச்சனையினால மயிலை வேண்டான்னு முடிவு எடுத்து டிவோர்ஸ் பண்ண சொன்னீங்க, கூட நிற்கிறேன்னு சொன்னீங்க. இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உடனே திரும்பவும் அவ பக்கம் சாயிறீங்களே, நியாயமாப்பா அப்படின்றாங்க. சரவணா, நீ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கணும். அந்த பிள்ளை ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா கூட நீ சொல்கிறத நான் செஞ்சுருப்பேன். ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ வேற என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணை அப்படியே நட்டாத்தில் விட முடியுமாடா அப்படின்றாங்க. என்னை கேட்காம நீங்களே எப்படி எல்லா முடிவையும் எடுக்கலாம் அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. இதை கேட்டு எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. அப்போது என்னடா சொல்ல வர நீ? உன் மனசில் இருக்கிறத சொல்லு. நாளைக்கு கோர்ட்டில் கேஸை வச்சுக்கிட்டு நாம் அங்கே போயிட்டு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க முடியாது. கோர்ட்டில் பிரச்சனை ஆகிடும். இங்கேயே உன் மனசில் இருக்கிறத சொல்லிவிடு. நீ என்ன தான் நினைக்கிற? மயிலை மன்னிக்கலையான்னு இருக்கிறியா இல்லையான்றதை சொல்லிவிடு அப்படின்றாங்க. மா எத்தனை தடவை கேட்டாலும் நான் அவளை மன்னிக்க போகிறது கிடையாதுமா அப்படின்னு தான் சரவணன் சொல்கிறாரு. அப்போ குழந்தை அப்படின்னு கோமதி கேட்கவும், குழந்தை எனக்கு வேணுமா, குழந்தை எனக்கு முக்கியம். கோர்ட்டில் அவள் குழந்தை இருக்கிற விஷயத்த கூட சொல்லிட்டோம். எனக்கு அவள் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை. ஆனால் எனக்கு என் குழந்தை வேணும், டிவோர்ஸ் வேணும்னு கேட்பான் அப்படின்றாங்க. ஏங்க இவன் கேட்கறது நியாயமாக இருக்கு? அப்படி கேட்டால் அவள் ஒத்துப்பாளா இல்லை கோர்ட்டு ஒத்துக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்டை விடுங்க, நாம் என்ன முடிவெடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோர்ட்டு பேசும். ஆனால் இவன் சொல்கிறது நியாயமா? மயில் ஒத்துப்பாளா? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருக்காங்க நம்ம மேலே. இவன் வேற ஒரு பொண்ணு கூட பழகிறதையும் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்து தான் பொண்ணு தன்னந்தடியாக நிற்குதுன்றதையும் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க கோர்ட்டில் என்ன வேணாலும் பேசுவாங்க. இவன் சொல்கிறது நியாயமாங்க அப்படின்னு கோமதி சொல்லவும், ஏன் சரவணா நீ சொல்கிறது உனக்கே நியாயமாக படுதா? குழந்தை மட்டும் வேணும், மயில் வேண்டாண்டா எப்படிடா அப்படின்றாங்க. குழந்தையும் அம்மாவையும் பிரிக்க போகிறீங்களா மாமா? அது எப்படி? தாய் இல்லாமல் குழந்தை பிரிஞ்சு இருந்துருமா? சட்டப்படி அந்த குழந்தை பிறந்து விவரம் தெரிஞ்சு அந்த குழந்தை அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் கோர்ட்டில் டிவோர்ஸே கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா? குழந்தை நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஸ் இப்போ முடியாது. 5 வருஷம் 10 வருஷம் கோர்ட்டில் இழுக்கடிக்கும். இந்த கேஸு அப்போ தான் நடக்கும். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பேசுறதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா? நீங்களே சொல்லுங்க மாமா. என்னத்த நான் சொல்கிறது சரிதானே? கோர்ட்டில் இது தான் சொல்லுவாங்க, சட்டம் இது தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாம் மாமா, ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஏங்க உங்கள் அண்ணனுக்கு இது கூட தெரியாதா? உங்களுக்கு தெரியும்ல, சொல்லுங்க அப்படின்றாங்க. ஆமாம் அண்ணன், கோர்ட் இப்படி தான் சொல்லும். குழந்தையே விவரம் வந்து எனக்கு அப்பா வேணுமா அம்மாவும் வேணுமான்னு கேட்டாதான் குழந்தை யார் கூட போகிறதுன்னு கோர்ட் முடிவு பண்ணும். சட்டப்படி அதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் கொடுக்காது அப்படின்னு சொன்ன உடனே சரவணன் உடஞ்சு போயிடுறாரு. வீட்டில் எல்லாருமே பயங்கரமான கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இப்போ பேசுடா, இவ்வளோ தூரம் பேசணும் இல்லை, இப்போ என்ன சொல்ல போகிறா அப்படின்றாங்க. இல்லைம்மா என்ன சொன்னாலும் சரி, எனக்கு குழந்தை வேணும், அவள் வேண்டான்னு சொல்கிறாங்க. அவள் வேணான்னா குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படிடா தனியாக இருக்க போகிற அப்படின்றாங்க. ஏம்மா என்னால் தனியாக இருக்க முடியாதா அப்படின்றாங்க. ஏமாம்மா நீங்கள் தனியாக இருக்கணும்னு முடிவு பண்ணலை, குழந்தைய வாங்கிக்கிட்டு மயிலாக்காவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு மீனா சொன்ன உடனே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. ஏண்டி என்னடி பேசுகிற நீ அப்படின்னு கோமதி சொல்லவும், அதான் அத்தை உண்மை. நம்ம எல்லாரும் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அவ்வளோ தூரம் சரவணன் மாமாக்கு எடுத்து சொல்லியும் அந்த பொண்ணுக்கு நம்பிக்கையில கொடுத்துருக்கிறாரு இவரு. நான் உன் கூட நிற்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படி இல்லை சரவணன் மாமா சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கையில தானே குழந்தை வேணும், அவங்க மயிலக்கா வேணும்னு முடிவெடுக்கிறாரு. என்னமாமா அப்படிதானே உங்க எண்ணம் அப்படின்னவும் சரவணன் அதிர்ச்சி ஆகுறாரு. ஏமா என்னம்மா சொல்ற மீனா அப்படின்னு கோமதியும் பாண்டியனும் கேட்கவும், நீங்க உங்க பிள்ளைகிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னவும், ஏண்டா அப்படிதான் சொல்லியிருக்கியா, அதுக்கு தான் அப்படி சொல்றியா அப்படின்னு எல்லாருமே கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, சரவணனோட முடிவு என்னவா இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.